என் பேர் திவ்யா. கடந்த 8 வருடங்களுக்கு மேலா மாணவர் தளத்திலையும் பெண்கள் மீதான வன்முறை, அதற்கெதிரான போராட்டங்கள், இந்த தளத்திலையும் தொடர்ச்சியான போராட்டங்களை தமிழகம் முழுக்க கட்டியமைச்சிட்டு வரோம். அதில் என்னுடைய பங்கு தொடர்ச்சியாக இருக்குது. சமீப சில நாட்களாக அதிகரிச்சுட்டு வர பெண்கள் மீதான அந்த வன்முறைங்கிறது, காட்சி ஊடகங்களை வெளிப்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குது. வெளியில் நடந்து போகிறதுக்கேவும் ஒரு 6 மணிக்கு மேலே நம்மளுக்கு நடந்து போனாலும் நம்மளுக்கே ஒரு அச்சத்தை உண்டாக்கக்கூடிய சூழலை இந்த சமீபத்திய நிகழ்வு நம்மளுக்கு உண்டாக்கியிருக்கு. சுவாதி, சங்கர் படுகொலை தொடங்கி ஏகப்பட்ட விஷயங்கள். இப்போ நேற்று நடந்த சோனாலி, கரூரில் இருக்கிற ஒரு பொறியியல் கல்லூரியில் சோனாலிங்கிற மாணவி உள்ளுக்கு கல்லூரி வகுப்பு நடந்துட்டு இருக்கிறப்ப சக மாணவர் கட்டையால அடிச்சு தாக்கி கொண்டுட்டு போயிருக்காரு. சோனாலி தாக்கப்பட்டப்போ அந்த கல்லூரி நிர்வாகம் என்னென்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள் வந்துட்டு இருக்காரு. உங்க ஐடி கார்டை பார்த்துருக்கணும், சிசிடிவி கேமரா வச்சிருக்கணும், அதெல்லாம் ஒரு பக்கம், அது சரிதான். ஆனா அதை விட முக்கியம், அந்த ஒவ்வொரு கல்லூரிகளையும் ஆயிரக்கணக்கான பெண்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகளை உமன் ஹராஸ்மெண்ட் செல் இல்லாட்டினா உமன் செல்ஸ்ன்னு ஒன்று இருக்கணும். பெண்கள் மீது தனக்கு வரக்கூடிய தாக்குதல் இல்லாட்டினா ஏதாவது மிரட்டல்கள், அதை புகார் பண்றதுக்கு ஒரு கமிட்டி இருக்கணும். அது ஒரு தொடர்ச்சியான ஒரு 3-4 மாதம் இல்லாட்டி ஒரு வருட கால தொடர் வற்புறுத்தல் காரணமாக தான் அந்த சம்பவம் நேற்று உச்சமா நடந்திருக்கும். ஸோ அப்படி ஒரு செல் இருந்துச்சுன்னா, ஒரு பெண்கள் மீதான வன்முறை தாக்குதலை தடுக்கக்கூடிய செல் அப்படின்ற ஒரு கல்லூரியில் இருந்துச்சுன்னா அதை ரொம்ப ஆரம்பத்திலே தடுத்திருக்க முடியும். அப்படி ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை, அப்படி எதுவுமே இல்லை. அதை உடனே அமுல்படுத்தணும் அப்படிங்கிறதான். மாணவர்களுக்கு ஏதோ சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமா கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் குறிப்பா ஆண் மாணவர்களுக்கு பெண்களை எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தரணும். பெண்கள் மீதான மதிப்பீடு, பெண்கள் மீதான பார்வை எல்லாமே இன்னைக்கு ரொம்ப தாறுமாறா இருக்குது. ஆண்கள் மத்தியில ஒரு பெரும்பாலான ஆண்கள் ஒரு சைக்கோக்களா, ஒரு மனநோயாளிகளா தான் சுத்திட்டு இருக்காங்க. அப்போ பெண் குறித்தான பார்வை மதிப்பீடுல நம்மளுக்கு ஒரு பெரிய குழப்பங்கள் இருக்கு. இதை நிவர்த்தி செய்யக்கூடிய, சரி பண்ணக்கூடிய இடமா பள்ளி கல்லூரி வளாகங்கள் இருக்கணும். அப்படி ஒரு கல்வியை இந்த கல்வி நிறுவனங்கள் புகுத்தாத வரை இது மாதிரியான சோனாலி மாதிரியான மரணங்கள், கொலைகள்ங்கிறது தொடர்ச்சியா நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Gracias.